Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 9:30 போல வந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த பார்சல் வந்து முன்னாடி நாள் வந்திருந்தது. சரி இத வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படினு நான் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் மீஷோல தான் ஆர்டர் பண்ணிருந்தேன். ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி தான். இது வந்து நீங்க ஏதாவது ஷோ பீஸ் வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். பட் என்னோட பிளான் என்னன்னா இன்டோர்ல பிளான்ட்ஸ் ஏதாவது வைக்கலாம். வீட்டுக்குள்ள மணி பிளான்ட் வந்து வைக்கலாம். சின்னதா ரொம்ப பெருசாலாம் இல்ல, சின்னதா வைக்கலாம் அப்படினு. பட் அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்ட் வந்து வேணும் அப்படினு பார்த்தேன். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா தான் நான் வந்து வைக்க போறேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் மாதிரி நான் வந்து மீஷோல பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு ஆணி அடிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வேணும், கொஞ்சம் வெயிட்டாக வைக்க போறீங்கன்னா ரெண்டு ஆணி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதை நம்ம சிங்கிள் ஆணிலையும் வந்து வைக்கலாம். இந்த நமக்கு ஒரு சின்ன கட் பண்ண மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த உடன் பீசஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம சின்ன பாட் வச்சு அழகாக ஹேங்கிங் பிளான்ஸ் மாதிரி இல்லை மணி பிளான்ட் எல்லாம் நம்ம அழகாக கிச்சன்லேயோ லிவிங் ரூம்லேயோ எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இது நீங்கள் பால்கனியில் கூட வச்சு வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நான் நல்ல ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது ஆல்மோஸ்ட் வாங்கினவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, குவாலிட்டி சூப்பராக இருக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கு மெயினாக இந்த பிளாக் வித் உடன் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம சின்னதாக அதாவது டெக்கர் பீஸ் இந்த புத்தா ஸ்டாச்சு மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று மேலேயும் கிளையுமா வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை ஒன்றும் வேற வேறு இடத்துல வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம். நான் சும்மா உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன் இந்த இடத்துல இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதில் நான் பிளான்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத அப்புறமா வந்து காட்டுறேன். இது இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் சிம்பிளாக ஒரு டெக்கர் பீஸ் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நான் பிளான்ட் வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து காட்டுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீட்டில் நம்ம மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த அகரோவோட மல்டி பாட் இந்த ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த போர்ஷன் நீங்கள் ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதோட ஃபஸ்ட்டு என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து காட்டிடுறேன். இது வந்து ஒரு எக் பாய்லர் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறமா ஒரு சின்ன கப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு எக்ஸை அழகாக ப்ளேஸ் பண்ணி எக் பாயில் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்டீம் கேக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் இதில் வந்து வேக வச்சுக்கலாம், ரைஸ் வேக வச்சுக்கலாம். கிரில் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த கிரில் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கிரில் பண்ணிக்கலாம். கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் லிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கெட்டிலுக்கு வந்து எப்படி ஒரு 360 ரொட்டேட் பண்ணுற மாதிரியான பேஸ் வருமோ அந்த மாதிரி பேஸ் கொடுத்துருப்பாங்க. இது உள்ள மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லெவலில் தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு அளவு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கிச்சனில் நம்ம கேஸை மட்டும் நம்பி இருக்காமல் இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரு, அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் எக் பாய்லரு, எலக்ட்ரிக் ஸ்டீமரு, இந்த மாதிரி நிறையா வச்சுருப்போம். எலக்ட்ரிக் மில்க் பாட்டு நிறையா வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரே ப்ராடக்ட். ஈவன் கெட்டில் கூட இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அந்த மாதிரியான ஒரே ப்ராடக்ட் இது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தண்ணி வந்து பாயில் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஹீட்டிங் மோடு நீங்கள் நார்மலாக கொஞ்சம் சூடு வேணும்னா ஹீட்டிங் மோடு வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிற மாதிரி வேணும்னா பாயிலிங் மோடு வந்து வச்சுக்கலாம். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ராவல்லாம் வந்து போகிறீங்க, எனக்கு வந்து கெட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போனோம், இல்லை வந்து குழந்தைங்களுக்கு ரைஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இண்டக்ஷன் ஸ்டவ், அதுக்கு ஒரு பாத்திரம், அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகாமல் இது ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும், இதுலேயே நீங்கள் எல்லாமே குக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு இதே கெட்டில்லையே உங்களுக்கு வந்து சும்மா நூடுல்ஸ் வந்து நான் குக் பண்ணி காட்டுறேன். பாயிலிங் மோட்டில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து ஆல்ரெடி கொதிச்சிடுச்சு. அதிலே மசாலா போட்டுட்டு நான் வந்து இந்த நூடுல்ஸ் பீசஸை வந்து போடுறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பராக நூடுல்ஸ் வந்து குக் ஆகி வரும். இது வந்து நம்ம குழந்தைங்க வச்சுருக்கோம், ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஃபுட்டு நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து ரைஸ் வச்சுக்கலாம். அழகாக அது நம்ம எப்படி தண்ணி வைப்போமோ அந்த மாதிரி ரைஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுலேயே எண்ணெய் விட்டு நம்ம காயும் வதக்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம்லாம் வதக்கி கூட நூடுல்ஸ் போட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லை எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். டீ போடலாம், பால் காய்ச்சிக்கலாம், பால் ஊற்றிட்டு அது நல்லா கொதி வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. இதில் கீப் வார்மும் வந்து இருக்குது. நீங்கள் குக் பண்ணி முடிச்சுட்டு கீப் வார்ம் மோடில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூடாகவே வந்து இருக்கும். இது வந்து 1.2 லிட்டர் இந்த மல்டி கெட்டில். இது உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ரேபிட் பாயில் டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க. அதனால் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ஃபுட்டு ஏதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா குக் ஆகிடும். அண்ட் இது வந்து 600 வாட்ஸில் 3 ஹீட்டிங் மோட்ஸோடு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்டு. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் நான் வந்து சொல்லுவேன். இன்கேஸ் நமக்கு வந்து கரண்ட் இல்லை அப்படின்னா இந்த ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிடலாம். ரைஸ் வச்சுக்கிறது, பால் காய்ச்சறது, வெந்நீர் வச்சுக்கிறது, ஏதாவது கிரேவி பண்ணிக்கணும், சப்ஜி பண்ணிக்கணும்னா எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். இந்த அகரோவோட மல்டி கெட்டில் லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு 11:30-12 மணி போல் வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு சாதம் மாதிரி வந்து பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 vlogsக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னென்சியில் மூட் ஸ்விங்ஸ் பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி மூட் ஸ்விங்ஸ் ஹேண்டில் பண்ணீங்க, அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்லோகங்கள் சொன்னீங்க, என்ன மாதிரி சாங்ஸ்லாம் கேட்டீங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்கக்கா அப்படி சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து ப்ரெக்னன்சி பீரியட் ஃபுல்லாமே என்னோட மாமியார் வீட்டில் தான். நான் அம்மா வீட்டுக்கு வந்து போகவே இல்லை, அம்மா வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. இங்கேயே தான் வந்து ஆஃப்டர் டெலிவரியும் வச்சு ரொம்ப நல்லா வந்து பார்த்துக்கிட்டாங்க. மேக்ஸிமம் டைம் வந்து நான் என்னோட ஹஸ்பண்டோட தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா வயிற்றுலேருந்தே அந்த பேபியை வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னவோ அதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் வந்து போய் ஃபஸ்ட்டு பார்த்த டாக்டர் எனக்கு வந்து ஒரு டயட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. Day 1லேருந்து நிக்கில் பிறக்கிற வரைக்கும் அந்த டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றி நான் ஒரு வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அது என்னோட டாக்டர் எனக்கு சொன்னது தான். அதில் உங்களோட டாக்டர் சொன்ன மாதிரியான டயட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அந்த டைம் நமக்கு நிறைய ஃபிசிக்கலாக சேஞ்சஸ் இருக்கும், ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறையா நமக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். பட் என்ன தான் நமக்கு ஃபினான்ஷியலி சரி, என்ன தான் நமக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அந்த ஒரு 9 months வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணணும். நமக்கு வந்து கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யும். பட் நமக்கு ரொம்ப சஃபர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 monthsக்கு மேலே தான். ஏன்னா நமக்கு வயிறு பெருசாக இருக்கிறதுனால உட்கார்றது படுக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும். பட் அந்த டைம்லலாம் நம்ம வந்து நைட் தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரெஷராக தான் வந்து இருக்குமே தவிர எல்லாமே அந்த ஒரு நாளை எதிர்நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டுருப்போம். அந்த குழந்தைக்கான அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம கஷ்டமாக தெரியாது, எல்லாத்தையுமே நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மூட் ஸ்விங்ஸை நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர் தான். உங்களோட பார்ட்னரோட நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த டைமில் எனக்கு அது ரொம்ப கிஃப்டடாக அமைஞ்சுது. நான் என்னோட ஹஸ்பண்டோட தான் மேக்ஸிமமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். நிறையா வீக்கெண்ட்ஸ் வந்து வெளியே போகிறது, நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறது, நிறையா வந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம வந்து ப்ரெக்னன்சி டைமில் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர ஆஃப்டர் ப்ரெக்னன்சி நம்ம சில ஃபுட் சாப்பிட முடியாது, கரெக்டான டைமுக்கே சாப்பிட முடியாது, குழந்தைக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் சாப்பிடணும், நிறையா நமக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ப்ரெக்னென்ட் அப்படின்னா நான் ப்ரெக்னென்ட் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா 2 பேருமே பேரண்ட்ஸ் ஆக போகிறவங்க. ஸோ அந்த குழந்தைய வெளியே சந்தோஷமாக ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு வர ஒரு பொறுப்பு வந்து 2 பேருக்குமே இருக்குது. ஸோ இது நீங்கள் ஏதாவது ஒரு ஜென்ஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி டைம் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு மியூசிக் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து இருக்கும். அது என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அந்த டைமில் சர்ச் பண்ணி இதெல்லாம் கேளு, நீ தூங்கிட்டு இருந்தா கூட உன்னோட வயிற்று பக்கத்தில் எதுவுமே ஃபோன் வச்சு அதெல்லாம் பண்ணாதீங்க, நிறையா ஃபோன் பார்க்குறதெல்லாம் வந்து கம்மி பண்ணுங்கள். இப்போ வர ஃபோன்லாம் நிறையா ரேடியேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் வந்து படிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்லோகங்கள் வந்து சொல்லலாம். நான் வந்து நிறைய லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது, கந்தசஷ்டி கவசம் சொல்கிறது எல்லாம் அந்த டைமில் டெய்லியுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் அது எல்லாமே நம்ம பேசுகிறது, நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து பாஸ் ஆன் ஆகும். அந்த ஒரு நான் அந்த ப்ரெக்னென்சி டைமில் ஃபாலோ பண்ணது, நான் கடைப்பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே இட் ஹேஸ் அன் இம்பேக்ட். நிக்கில் வந்து எப்படி பிறந்தான், அவன் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்றது எல்லாமே நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்றத பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் நல்லாவே வந்து பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஆகுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சாலே நம்மளோட மூட் ஸ்விங்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி குழந்தைக்காக நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத வந்து தோணும். ஒரு பொண்ணுக்கும் அந்த கோல்டன் பீரியட் ஆஃப் டைம், அந்த ப்ரெக்னன்சி டைமை மிஸ் பண்ணாமல் அந்த மூட் ஸ்விங்ஸ்க்கெலாம் ரொம்ப இடம் கொடுக்காம உங்களை நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ குழந்தைய அந்த அளவுக்கு ஹாப்பியாக ஹெல்த்தியாக வந்து பிறக்கும். அப்படியே பேசிக்கிட்டே நம்மளோட வெங்காயம் தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அந்த ரெசிபி நான் உங்களுக்கு நிறையா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கோபி ஃப்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் நேரம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து மஞ்சள் பொடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இது ரொம்ப வேக வைக்கணும் இல்லை, ரொம்ப வேக வச்சா உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. லெஸ் தென் 1 minute நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக மைதா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகா, தனியா, கரம் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா இருந்தால் நீங்கள் வந்து போடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட அதிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் நல்லா உங்களுக்கு கோட்டடாக கொஞ்சம் திக்காக அந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் கிறிஸ்பியாக வந்து வரும்.
இதையே இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணலாம். பட் இது நம்ம ரைஸ்க்கு தான் தொட்டுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ட்ரையான இந்த மாதிரி ஒரு கோபி ஃப்ரை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக அப்படியே சாட் மசாலா தூவி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து பிடிக்கும். அதனால் இது நம்ம சுட சுட சாப்பிட்றதுக்கு முன்னாடி பொரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ண ஒரு டாபிக் பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா நீங்களும் உங்களோட ஐடியாஸ் வந்து கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பேசலாம் அப்படின்றத வந்து நீங்கள் சஜஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.